ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஓய்வின் நாளிலும் கூட உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் வருடங்களை கடந்து வந்திருக்கிறோம். உலகத்தார் சொல்லுகிறார்கள் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இந்த வருஷத்தை கடந்து விட்டோம் நாங்கள் தேவனுடைய கிருபையினாலே புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். வருஷத்தின் கடைசி நாளிலே நாங்கள் நிற்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே நன்றியுள்ளவர்களாய் நன்றியுடைய இதயத்தோடு நாங்கள் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். தேவனே யாருக்கும் கிடைக்காத பெரிதான சலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து தம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். யாவரும் தேவனுடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டவர்களாய் நோடு சேர்ந்து இந்த ஆராதனை நாங்கள் முதலாவதாய் தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். நாங்கள் யோசிப்போம், நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறோம் என்று. ஆனால் எங்களுக்கு தெரியாமலே வெளியில் எத்தனையோ ஜனங்கள் எதிராக செயல்படுகிறவர்கள் எங்களுக்காக விரோதமாய் எழும்புகிற ஜனங்கள் அநேகராய் இருக்கிறார்கள். நாங்கள் யாவரும் இந்த ஆராதனை கரங்களில் ஒப்பு கொடுத்து ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். தேவன் எங்களை அழைத்தவர், உண்மையுள்ளவர். இத்தனை ஆண்டுகள் அவர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து தம்முடைய கிருபையினாலே நாங்கள் வருஷத்தின் கடைசி நேரத்தில் நாங்கள் நிற்கிறோம். இவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா யாவரும். ஆண்டவரே ஆராதனைகள் பொறுப்படுங்கப்பா. ஆண்டவரே நம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கெல்லாம் கத்தாவே, எங்களுக்கெல்லாம் உடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே உடைய கிருபை நாளை நாங்கள் நம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் பெரியவர் அப்பா. இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் கொண்டு வாங்க. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த ஆண்டவரே ஜெபத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எதிர் வல்லமைகளை நாங்கள் முறியடிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க பிலேயாம் துணிகரமாய் புறப்பட்டு போனான். ஆனால் தேவனுடைய தூதன் குறுக்கிட்டது போல எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் தேவன் சங்காரம் பண்ணி போட்டார். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவர். இந்த ஜெபத்தை உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த ஆராதனை உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் ஒப்படைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் ஆராதனைகள் எல்லாம் சுகந்த வாசனையாய் நீங்கள் முகந்து மகிழும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு மனப்பாட்டை கொடுங்க ஆண்டவரே. எங்களுடைய பிரசனம் எங்கள் மத்தியிலே இறங்கி விரட்டும் ஆண்டவரே அப்பா. நாங்கள் உம்முடைய சப்தத்தை கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சப்தம் இந்த இடத்திலே துணிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய இதயத்தின் விருப்பத்தை எங்களுக்கு நீங்கள் அப்பா இந்த இடத்திலே வெளிப்படுத்துங்க தகப்பனே அப்பா. பிள்ளைகளை அபிஷேகிங்க ஆண்டவரே. நீரே பொறுப்படுங்க தகப்பனே அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியுடைய இதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. 2024 கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறோம். நன்றியுடைய இதயத்தோடு தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. அவர் எத்தனை நல்லவராய் எங்களை நடத்தி வந்தார். அவர் எவ்வளவு பெரியவராய் பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்தார். நாங்கள் நினைத்திடாத வழியிலே தேவனுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உடைய பிரசன்னம் ஆண்டவரே மோசே சீனாய் மலையிலே கண்ட உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. நாமத்தினாலே 2-3 பேர் ஒங்கே ஒருமனப்படுகிறார். அவன் நடுவில் நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் ஆண்டவரே அப்பா. நாங்கள் சிறு கூட்டமா இருந்தால் நீங்கள் மத்தியிலே நீங்கள் இருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. எல்லா நுகத்தடிகளும் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் மறுக்கப்படட்டும் ஆண்டவரே. இதராய் எழும்புகிற சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலனாகிய கர்த்தாவே நாங்கள் உம்மையே நாங்கள் நம்பியுள்ளோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து துதிங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் அவர் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நாங்கள் நம்புகிற மனுஷர்கள் மாறலாம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நீர் மாறாதவர் ஆண்டவரே. ஓ தாய் கூட தன் பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட தன் குட்டிகளை பட்டினி போடலாம். ஆனாலும் தேவனுடைய அன்பு மாறாது, அவருடைய கிருபை மாறாது. ஹல்லேலூயா. எங்கள் அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். நன்றி அப்பா. நன்றியுடைய இதயத்தோடு உடைய சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீர்தான் எங்கள் தகப்பன் ஆண்டவரே. நீர்தான் எங்களுக்கு தாய் ஆண்டவரே. நீர்தான் எங்களுடைய நல்ல நண்பன் அப்பா. நீங்கள் தான் எங்களை நடத்துகிற நல்ல மேய்ப்பர் தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா.
சொல்ல எதுவும் இல்லை. இன்று சாத்தான் நம் காலின் கீழே, இன்று சாத்தான் நம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும், நம்ம வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் பார்க்க மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார், இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கு எதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. நமக்கு எதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. இன்று சாத்தான் நம் காலின் கீழே, ஆமென். இன்று சாத்தான் நம் காலின் கீழே, இன்று சாத்தான் நம் காலின் கீழே, இன்று சாத்தான் நம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும், நம்ம வாய்க்கால்கள் நிரப்பப்படும், நம்ம வாய்க்கால்கள் நிரப்பப்படும், நம்ம வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே கொஞ்ச நேரம் சிரியுங்களே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே கொஞ்ச நேரம் சிரியுங்களே. ஷபஹந்தரமமமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. சாத்தான் நம்முடைய காலின் கீழே ஜெயமெடுத்த தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நந்தியப்பா, நந்தியப்பா, நந்தியப்பா. நாங்கள் காற்றையும் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம், ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்த ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள்
பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரப்பப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நன்றி எஜமானனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, எதிராய் எழும்புகிற எல்லா எதிர் வல்லமைகளையும் நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவரே, முறியடிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அகித்தோப்பலின் ஆலோசனைகள் இயேசுவின் நாமத்தில் அர்த்தமாய் போவதாக, அர்த்தமாய் போவதாக ஆண்டவரே. நமக்கு எதிராய் மந்திரம் இல்லை தகப்பனே, குறி சொல்லல் எதுவும் இல்லை தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு எதிராய் எழும்புகிற எல்லா சூழ்ச்சிகளையும் கர்த்தர் முறியடிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஒரு வழியாய் எங்களை எதிர்த்து வந்ததெல்லாம் 7 வழியாய் சிதறடிக்கப்பட்ட விடட்டும் அப்பா. 2025 அது மேற்கொள்ளுவதில்லை தகப்பனே, அது மேற்கொள்ளுவதில்லை. சாத்தான் நம்முடைய காலின் கீழே தகப்பனே. ரபகதலமா ஷகதலபகதலமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க துதிங்க, துதிங்க. ஹல்லேலூயா. துதிக்கும் போது எல்லா சத்துருக்குடைய கட்டுகளும் மறுக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா. பிசாசின் வல்லமைகளை எல்லாம் கர்த்தர் அழித்து போடுவார் ஆண்டவரே. உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எந்நேரமும் எவ்வளையும் நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இன்று காண்கிற எகிப்தியரை நாங்கள் இனிமேல் காண மாட்டோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ரபா கந்தலமா சந்தரபாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் முற்பிதாக்கள் ஆராதித்த ஓ ஆண்டவரே, அந்த தேவனை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தலைமுறை தலைமுறையாய் நாங்கள் உம்மை துதிப்போம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஒழுங்கற்ற பூமி மேலே தேவன் அசைவாடும் போது எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். ஹல்லேலூயா. அவர் சர்வ சிருஷ்டியை காக்கிற தேவன். ஹல்லேலூயா. நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துவோமா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. என் தகப்பனே, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே, ஐ சரண்டர் லார்ட். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் நான் சரணடைகிறேன் ஆண்டவரே, சரணடைகிறேன் ஆண்டவரே. என்னை நீங்க முழுவதுமாய் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. என் தகப்பனே, நீங்க என்னை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நிஜம் விட்டு நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. நாங்கள் உடைய சமூகத்தில் நாங்கள் சரணடைகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் தகப்பனே, என் தகப்பனே. ஹல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் என் இயேசுவை தவிர ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. ஒன்றானமை தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஒருவராய் சாவாமை உள்ளவரை ஆராதிக்கிறோம். பரத்துக்கு உயர்ந்தவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பாதாளம் வென்றவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். தேங்க் யூ லார்ட். நன்றி எஜமானனே, நன்றி எஜமானனே. ஹல்லேலூயா. நாங்கள் 2024 கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் அளிக்கிறோம். 2024 முழுவதும் தேவன் எங்களை தன்னுடைய கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு விசை தேவன் செய்த நன்மைகளை இப்பொழுது நீங்க உங்களுடைய சிந்தையில சிந்தித்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, அவர் எத்தனை நல்லவராய் எங்களை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. ஓ, நன்றியப்பா, நன்றியப்பா. தனிமையின் பாதையிலே தகப்பனே உம்முடைய தோளிலே சுமந்ததை நாங்கள் மறப்போமோ தகப்பனே? ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் அவர் எங்களை தேற்றின நாட்களை நாங்கள் மறந்து போகாதபடி எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நன்றியப்பா. கரங்களை உயர்த்தி நன்றி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் ஒரு சாதாரண கிஃப்டை கொடுக்கும் போது எத்தனை தேங்க்யூ தேங்க்யூ என்று சொல்லிக் கொண்டிருப்போம். தேவனுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் இந்த உலகம் கொள்ளாது. அதை நினைத்து நினைத்து நாங்கள் நன்றி சொல்ல ஒரு நாவு போதாது. நன்றியப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாரும் மௌனமா இருக்காதீங்க. நன்றிய தகப்பனே, நன்றியப்பா. சுமந்து வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனை நேரங்களில் நாங்கள் சோர்ந்து போய் பயந்து போய் நாங்கள் இனி என்ன செய்ய போறோம் என்று திகைத்த நாட்கள் எத்தனை. ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்லவராய் எங்களை தூக்கி சுமந்து வந்தார். ஹல்லேலூயா. பலவீனப்பட்ட நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு புத்து பலனை கொடுத்து எங்களை தொகுக்கி விட்டாரே. ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா. ஒரு நாளும் குறைவில்லாம உணவு தந்தீங்களே, உங்களுக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. எத்தனையோ பணக்கார
தேசங்களிலே ஜனங்கள் உணவுக்காய் அங்கலாய்க்கிறார்கள். ஒரு நாளும் குறைவில்லாமல் தேவன் உங்களை போஷித்தாரே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. சொல்லுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் சாப்பிடுறது உடைய கிருபை ஆண்டவரே, நாங்கள் உடுத்துறது உடைய கிருபை ஆண்டவரே. இந்த ஜீவன் நீங்க தந்ததப்பா. 2024 கடைசி நேரத்தில் நான் ஜீவனோடு நிற்கிறேனே, அது உடைய கிருபை அப்பா. சுகம் தந்தீரே, எமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை கண்மணி போல தேவன் பாதுகாத்தாரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் நினைத்திடாத வேளையில் அவர்களுக்கு அதிசயம் செய்தாரே. ஹல்லேலூயா அப்பா. உள்ளத்தின் ஆழத்துக்கு உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி உள்ள மனிதர்களை நீங்க தேடினீங்களே அப்பா. நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் நன்றி உள்ள இதயத்தோடு உடைய சமூகத்தில் நிற்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நீங்க செய்த நன்மைகளுக்காய் உங்களுக்கு கோடான கோடி நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி அப்பா, உங்களுக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நீங்கள் இதுவரை நடத்தின எபினேசர், நீங்க இனிமேல் நடத்துவீங்க ஆண்டவரே. 2025 எங்களை நடத்துவீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு இந்த பாடலை உள்ளத்தின் ஆழத்தின் உணர்வுள்ள இதயத்தோடு பாடுவோம். ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று
காதுரார் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாகுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாகுகின்றார். சொல்லுவோம் நன்றி இயேசு ராஜா. அப்பா செய்த நன்மைகளை நினைப்போம். அப்பா செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த ஒவ்வொரு நாளும் செய்த நன்மைகளை நீங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது. கர்த்தர் இவ்வளவு நாட்களிலும் நம்மோடு இருந்தவர், இனிமேல் நடத்த வல்லவராயிருக்கிறவர். நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒரு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒரு உள்ளத்தோடே. எல்லாரும் இருதயத்தை நாளத்திற்கு சொல்லுங்க. கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாயிருக்க போகிறது. கர்த்தருக்கு நன்றி சொல்ல 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 கர்த்தர் செய்ய போகிற பயங்கரமான காரியங்களை நீங்கள் ருசி பார்க்கணும் என்றால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற இருதயமுள்ளவர்களால் இருக்க வேண்டும். கர்த்தரின் திட்டத்தை நீங்கள் புரிந்து செயல்படணும் என்றால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற ஜனம் கூட்டமாக இருக்க வேண்டும். Thank you Holy Spirit of the mighty God. Thank you Holy Spirit of the mighty God. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சிறுகோட்டை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எத்தனையோ பெரிய ஜன கூட்டங்கள் பயந்து ஓடினார்கள். அவர்களின் இருதயங்கள் அவர்களை பார்த்து சோர்ந்து போனது என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுதே நன்றி சொல்லுகிற ஜனங்களால் கர்த்தரின் முன்பாக நில்லுங்க. Thank you Lord. Thank you Holy Spirit of the mighty God. அப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கடைசி ஞாயிறுல 22, 24 கர்த்தாவே, 20, 24 கர்த்தாவே இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். கர்த்தாவே நன்றாவே உம்மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். இவ்வளவு நாட்களிலும் எங்களை கண்மணி போல காத்தீங்க, நடத்துனீங்க. அதற்காக சோதரிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் பெரியவர், நீங்க தான் உயர்ந்தவர், நீங்க தான் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறீங்கப்பா. அதற்காக சோதரிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பெரியவர், நீங்க உயர்ந்தவர், நீங்க மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறீங்க, வல்லமை நிறைந்தவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக சோதரம் ஐயா, சோதரம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பெரியவர். Thank you Lord. Thank you Holy Spirit of the mighty God. அப்படி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் செய்த நன்மைகளை இந்த இடத்துல முன்னுக்கு நிறுத்தி எவ்வளவு நன்மைகள் செய்தார், எவ்வளவு நன்மைகள் செய்ய போறார். அவருக்கு நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு நாட்களிலும் கண்மணி போல நடத்தினீங்க. ஒரு குறைவு வந்தாலும் அதை நிறைவாய் மாற்றினீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் நடத்தி வந்த கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா தேவைகளையும் நீங்க சந்தித்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இனிமேலும் சந்திக்க போறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சமூகத்தில் நின்று, ஆலயத்தில் நின்று நன்றி சொல்லுகிறோம் ஐயா. எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் இருக்கோ இல்லையோ தெரியல, ஆனா நமக்கு இந்த பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். தேவனின் ஆலயத்தில்
நின்று அவருக்கு நன்றி சொல்ல, எங்களை ஆண்டவரே அழைத்து வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இருந்து நடத்தி வந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியங்களை நீங்க அறிந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தாவின் வார்த்தை வல்லமையாய் வெளிப்படுவதாக. வார்த்தையை ருசி பார்க்கிறவர்களாய், அதை ஆண்டவரே நடத்துகிற பிள்ளைகளாய், கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே மாற்றுவீராக. வார்த்தைகளை புரியத்தக்கதான ஞானத்தை கிருபையும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். யாவரும் அமர்ந்திருப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவரை நாம் சேவிக்கிற நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் எண்ணிக்கையில் பார்க்கிறல்ல, எங்கள் இருதயத்தை ஆண்டவர் ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் இருதயங்களை பார்க்கிறவராய் இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ இருதயங்களை பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இருதயத்தை பார்க்கிற தேவனிடத்தில் நம் இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். இந்த கடைசி ஞாயிறு 2024 நிற்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். என்ன காரியங்களாக இருந்தாலும், ஒரு பெரும் போராட்டமாய் வந்தாலும் அந்த காரியத்தை ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்தி வந்தார். நடத்தி வந்த தேவனுக்கு எப்பொழுதும் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை சேவிக்க வேண்டும். வலுவாமல் ஆண்டவரை இன்னும் பற்றி பிடிக்க வேண்டும். அதுதான் அவரின் சித்தமும் அவரின் நோக்கமுமாய் இருக்கிறது. இந்த இடத்துல நாங்கள் நிற்பது அவரின் தேவ கிருபையினால் இந்த இடத்திலே நிற்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார். 24 எப்படி காரியங்களை ஆண்டவர் நடத்தினாரோ, 25 பெரிய அற்புதமான காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். 31வது டிசம்பரில் நாங்கள் நைட் ப்ரேயர் இருக்குது. அந்த 24 கடந்து 25க்கு போகும் வழியில் ஆண்டவரின் பிரசன்னத்தோடு நாம் கடந்து போனோம் என்றால் ஆண்டவரே முன் சென்று எல்லாத்தையும் நடத்தி செல்கிறவராய் இருக்கிறார். அந்த கூட்டத்தில் நாம் கலந்து கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் பார்க்க போகிற வேத வசனம், தேவன் எனக்கு என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார், தேவனின் எண்ணம் என்று நாம் புரிந்து செயல்படுவோம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் எங்களை நடத்துவார். தேவனின் வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம்தான் நமக்கு ஒளியாயிருக்கிறது, அது உணவாயிருக்கிறது, அது தேவைகளை சந்திக்கிறதா இருக்கிறது. தடைகள் எல்லாம் நீக்கப்படும். கர்த்தர் தேவனின் வார்த்தையை நாம் உட்கொண்டு அதன்படி நடப்போம் என்றால் தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவார். தேவனின் எண்ணம் எங்களை குறித்து என்ன என்று நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். யோவான் 10:10. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆண்டவர் போன கிழமை நாங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடினோம்.
ஆண்டவர் எதற்காக வந்தார் என்று பார்த்தோம். அந்த காரியத்தை நாம் பார்த்த பிறகு ஆண்டவர் நம் காரியத்தில் என்ன காரியத்தை, அவர் என்னத்தை எனக்கு திட்டம் வைத்து இருக்கிறார், அவர் என்னத்தை என்னை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்று நாம் புரியும் போதுதான் பரிபூரண ஜீவன் உள்ளவர்களாய் எங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது புரியும் போதுதான் ஜனங்கள் அறிவுள்ளவர்களாய் மாறுகிறார்கள், ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். உலகத்தார் ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தாலும் ஆசீர்வாதத்தோடு இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது தெரிகிறது. ஆனால் அவர்களுக்குள் உள்ள நிம்மதி இருக்கான்று நாம் பார்க்க முடியாது. ஆனால் தேவனோ அறிந்திருக்கிறார். நம் தேவ பிள்ளைகள் தேவ வசனத்தை நாம் புரிந்து அதை ஆராய்ந்து அதை கீழ்ப்படிந்து அந்த தேவனின் ஆசீர்வாதத்தை பெற்றோம் என்றால் ஆசீர்வாதத்தோடு கூட நிம்மதி சமாதானத்தையும் நாங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். அதுதான் ஒரு வித்தியாசம். கிறிஸ்தவர்களுக்கும் தேவனை சேவிக்கிறவர்களுக்கும் சேவிக்காதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆசீர்வாதத்தோடு சமாதானமும் சந்தோஷமும் அங்கு நாங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் சில வேளை பார்க்கும்போது எல்லா பணத்தை வச்சிருப்பார்கள், எல்லா கோடி கோடியாய் சம்பாதிப்பார்கள். ஆனால் அவர்களுக்குள் ஒரு பயம் உண்டாகும். பயம், இதை எப்போ இழந்து போவோம், எப்போ அந்த திருடர்கள் வந்து கொள்ளையிடுவார்கள், நஷ்டமாய் போகும் என்று அவர்களுக்குள் இருதயத்துக்குள் ஒரு பயம் உண்டாகும். ஆனால் தேவனை சேவிக்கிறவர்களுக்கு அந்த பயம் இருக்காதபடி தேவனின் வார்த்தை, தேவ ஆவியானவர் நம்மை நடத்துவார். தேவ பிரசன்னத்தில் நாம் நிற்க வேண்டும், தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். தேவனின் வார்த்தையின்படிதான் தேவ ஆவியானவர் நடத்துவார். தேவ வார்த்தையின் அன்றி அவர் நடத்த மாட்டார். அங்கு பலர் சொல்லுவார்கள், அந்த வார்த்தை தேவ ஆவியானவர் சொல்லுகிறார் இங்கு போகும்படி, இந்த காரியத்தை செய்யும்படி என்று சொல்லுவார்கள். ஆனால் தேவ வசனத்தின்படி சொல்ல மாட்டார்கள். அதுதான் வித்தியாசம். தேவ ஆவியானவர் நடத்துகிறார் என்றால், ஆசீர்வாதம் தருகிறார் என்றால், நிம்மதி தருகிறார் என்றால், தேவ வசனத்தின்படிதான் காரியங்களை செய்து அந்த காரியத்தை சித்தி உள்ளவர்களாய் நடத்தி செல்வார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். பிசாசானவன் அழிக்கத்தான் வருகிறான், உங்கள் நிம்மதியை கெடுக்கத்தான் வருகிறான். நாம் மற்ற காரியத்திலே முன்னேற முடியாதபடி தடை கல்களை போடத்தான் வருகிறான். ஆனால் தேவன் எதற்காக வந்தார்? ஜீவன் உண்டாகத்தக்கதாக, ஆசீர்வாதம் உண்டாகத்தக்கதாக, பிள்ளைகள் வெற்றி நடை போடத்தக்கதாகத்தான், பரிபூரணம் உள்ளவர்களாய் மாறத்தக்கதாக, மனப்புத்திரர்களாய் மாறத்தக்கதாக. சிருஷ்டி வேதம் சொல்லுகிறது, சிருஷ்டி எதிர்பார்க்கிற தேவன் உருவாக்கினதை சில பேர் அங்கு ஆராதிக்கிறார்கள். ஆனால் சிருஷ்டியோ எப்போ புத்திரர்கள், தேவ புத்திரர்கள் உருவாகுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. தேவ புத்திரர்களாய் நாம் மாறும்போதுதான் பரிபூரணம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். முதல் நாம் வசனங்கள் எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் எங்களை குறித்து என்ன நோக்கம் திட்டம் வைத்திருக்கிறான்டா? சமாதானத்துக்கே
அந்த நினைவுகளை உங்கள் மேல் அந்த சமாதானம், யூதர்களை பார்க்கும்போது ஷலோம் என்று சொல்லுவார்கள், வாழ்த்தும் போது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுவார்கள். அது வேதத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் சொல்லுகிறார். சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை தேவன் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகளுக்கு தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தீமை வந்தால் சில பேர் ஆண்டவரிடத்தில், ஆண்டவர் தான் எனக்கு தீமை கொண்டு வந்து விட்டார், இந்த அழிவுக்கு ஆண்டவர் தான் காரணம் என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை ஆண்டவர் எங்கள் மத்தியிலே வைத்திருக்கிறார். தேவனின் எண்ணம் என்ன? நாங்கள் எப்பொழுதும் சமாதானமாய் இருக்கத்தக்கதாகத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் வழிகளை உருவாக்குகிறார். ஆண்டவரின் வழியில் நாம் நடந்தோம் என்றால் நாம் கர்த்தரின் சமாதானத்துக்குள் இருந்து சமாதானத்தோடு வெற்றி நடை, ஆசீர்வாத நடை, வெற்றி காரியம், சமாதானத்தின் வெற்றி நடை உண்டாகத்தக்கதாக நடக்கிறவர்களாய் காணப்படுவோம். தேவனின் எண்ணம் என்ன? நாங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு தான் இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவரின் எண்ணமாய் இருக்கிறது. இரண்டாவதாக எசேயா 55வது அதிகாரம், எசேயா 55வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. பாருங்க, எசேயா தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்லுகிறான். ஆண்டவரின் தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுகிற எசேயா சொல்லுகிற, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரின் வார்த்தை அவனுக்கு உண்டாகி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தரின் வழி உயரமான வழியாயிருக்கிறது. உன்னை குறித்து, உன் வாழ்க்கையை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து அவரின் வைத்திருக்கிற நினைவு உயர்ந்த நினைவு. நீ தாழ்ந்த நினைவா நினைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் தேவன் வைத்திருக்கிற அந்த நினைவு உயர்ந்ததாய் இருக்கிறது. எப்படி பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகள், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. ஒவ்வொருவரின் அந்த திட்டங்கள், உங்களுக்கு அந்த திட்டங்களை வகுக்கிறவர் அவர்தான். அந்த நினைவுகளை உண்டாக்குகிறவர் அவர்தான். அந்த நினைவுகள் உயர்ந்த நினைவாய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆண்டவர் செய்கிற காரியங்களை புரிந்து செய்யும் போது ஆண்டவர் முதலாவது சமாதானத்தின் நினைவுகளை உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். உயர்ந்த நினைவுகளை கொண்டு வந்து அதை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணத்தக்கதாக ஆண்டவர் வழி நடத்தும். எசேயா பாருங்க, எசேயா தீர்க்க தரிசனங்களை, அவன் வாக்கு தத்தங்களை சொல்லி ஆண்டவர் இப்படியான காரியங்களை சொல்லுகிறார் என்று உற்சாகப்படுத்துகிறவன். ஆனால் எசேயா 6வது அதிகாரம், எசேயா 6வது அதிகாரம் 1வது வசனம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் தேவாலயம் நிறைந்திருக்கத்தக்கதாக, தேவனின் மகிமை அங்கு பொழிகத்தக்கதாக, இறங்கி வரத்தக்கதான காரியத்தை அவன் காண்கின்றான். பாருங்க, ஊசியா ராஜா
மரணம் அடைந்த பிற்பாடுதான் இப்படியான உயரமான உன்னதமான அந்த சிங்காசனத்தை அவன் காணத்தக்கதாக அவனின் கண்கள் துறக்கப்படுகிறது. உசியா யார் என்றால் எஸ்யாவுக்கு சொந்தக்காரன். அவன் ராஜாவாய் இருக்கிறான் உசியா. ஆனா தீர்க்கதரிசியா எஸ்யா நினைத்திருக்கலாம், நான் ராஜாவின் சொந்தக்காரன், அந்த காரியத்தில் நான் ஆண்டவரின் வார்த்தையை சொல்லும் போது என்னை நினைப்பார்கள், எனக்கு மரியாதை செலுத்துவார்கள் என்று நினைத்து தீர்க்க தரிசனங்களை பொழிந்திருக்கலாம். ஆனால் உசியா ராஜா மரணம் அடைந்த பிற்பாடுதான் இப்படியான உன்னதமான அவனின் வெளிப்பாடுகள் கண்கள் துறக்கப்பட்டு அவன் வெளிப்பாடுகளை பெறுகிறவனாய் காண்கின்றான். பாருங்க, உசியா ராஜா எஸ்யாவுக்கு சொந்தக்காரனாய் இருந்தாலும், எந்தெந்த பெரிய மனிதர்கள் நமக்கு சொந்தக்காரர்களாய் இருந்தாலும், பலவான்களாய் எங்களுக்கு பக்கத்தில் இருந்தாலும், ஆனால் தேவனை நோக்கி பார்க்கிற ஜனமாய் இருக்க வேண்டும். தேவனின் அந்த உயரமான காரியங்களை சிந்தித்து செயல்படுகிற ஜனக்கூட்டம் இருக்கணும். எங்கள் கூட்டங்கள் பக்கத்தில் பெருகின கூட்டங்கள், ஞானவான்கள், அவர்கள் ஆலோசனை சொல்வார்கள், இப்படி சொல்லு, அப்படி உதவி செய்வேன் என்று அவர்கள் மேல் நம்பிக்கையாய் இருந்தால் தேவனின் காரியங்களில் நாம் நம்பிக்கை அற்றவர்களாய் மாறி போய்விடுவோம். ஆண்டவரின் உன்னதமான அந்த நினைவுகளை நாம் பெறாதபடி, புரிந்து கொள்ளாதபடி இழந்து போகிறவர்களாய் இருப்போம். எஸ்யாவு அங்கு கண் மூடினப்பட்டபடி உசியா ராஜா இருக்கும் போது அவன் தீர்க்கதரிசனம் தான் உரைத்தான். ஆனால் அவனின் கண்கள் துறக்கப்படவில்லை. கண்கள் துறக்கப்பட வேண்டும் என்றால் தேவாதி தேவனை, தேவனின் வார்த்தைக்கு நேராக எங்கள் கண்கள் துறந்து பார்க்க வேண்டும். எங்கள் இருதயங்கள் நேராய், அவருக்கு நேராய் திறக்கப்பட வேண்டும். சங்கீதம் 113வது சங்கீதம் 113வது சங்கீதம் 6, 7, 8வது வசனம். அவர் வானத்திலும் பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறவர். அவர் தூக்கி விடுகிறவர். அப்படிப்பட்டவர் தான் நம் தேவனாய் இருக்கிறார். எங்களுக்கு புறம்பாய் வந்து தள்ளுகிறவர்கள் அநேகர், ஆனால் நம்மை தூக்கி விடுகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பாருங்க, உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் நம் தேவன். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். பாருங்க, அந்த தகுதியை தருகிற தேவன். நமக்கு ஒன்றுமில்லை, ஒரு காரியமும் சம்பவிக்கவில்லை, இப்படியே இருக்கிறோம் என்று நினைத்தால் இப்படியே தான் இருப்போம். ஆனால் தேவ வசனங்களை புரிந்து அறிந்து செயல்படுவோம் என்றால், அவரின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவோம் என்றால், அவர் உயர்த்துகிற தேவன். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். முதலாவது, சமாதானத்தின் நினைவுகள் உங்கள் மத்தியிலே வைத்திருக்கிறார். சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் வைத்திருக்கிறார். உயர்ந்த நினைவுகள் உங்களை குறித்து வைத்திருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உயர்த்தி எடுக்கிறவர், தூக்கி எடுக்கிறவர், நடத்துகிறவர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, சங்கீதம் 31வது சங்கீதம் 19வது வசனம். 31வது சங்கீதம் 19வது வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணினதை வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. நன்மை செய்கிற தேவனின் நினைவாய் இருக்கிறது. நன்மைகளை செய்கிறவர் அவர்தான். அந்த யாருக்கு நன்மைகளை செய்வார் என்றால், இந்த வேத வசனத்தில்
2 காரியம், பயந்தவர்களுக்கும் நம்புகிறவர்களுக்கும். வேற யாருக்கு பயப்பட தேவையில்லை, தேவனை குறித்து ஒரு பயம் இருக்க வேண்டும். தேவன் நம்மை பார்க்கிறார், நம் காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு பிரியமாய் செய்ய வேண்டும் என்ற ஒரு பயம் இருக்க வேண்டும். பயம் இல்லாமல் செயல்படுவோம் என்றால் பயத்தின் ஆவி நம்மை கண்ட்ரோல் பண்ணும், பயத்தின் கிரியைகள் நம்மை கண்ட்ரோல் பண்ணும். நாங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கும்போதுதான் தெளிந்த முடிவுகளை எடுக்க முடியும். அந்த பயம் நம்மை ஆளுகை செய்தால் பயத்தினால் வருகிற அந்த முடிவு அது அழிவை நோக்கி போகிறதாய், அது கீழ் நோக்கி போகிறதாய் இருக்கிறது. தேவனுக்கு பயந்தவர்களும் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கும்போதுதான் நீர் உண்டு பண்ணினவே உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. நன்மைகளை பெற வேண்டும் என்றால் தேவனுக்கு பயந்தவர்களாய், தேவனிடத்தில் முழுமை உள்ள நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கும்போதுதான் நன்மைகளை நாங்கள் பெறுவோம். 2025 நன்மைகளை பெறுகிறவர்களாய், சமாதானம் உடையவர்களாய், அங்கு உயர்ந்த உள்ளங்களாய் இருந்து உயர்வுள்ளவர்களாய் உயர்ந்திருக்கத்தக்கதாக நாம் நாட வேண்டும். 2025 24 இருந்தது போல இல்லை, இன்னும் உயர்ந்த சமாதானம், உயர்ந்த காரியங்கள் அதை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு நன்மைகளை அடையத்தக்கதாக நாம் செல்ல வேண்டும். அந்த சிந்தை மாறும்போதுதான் அந்த காரியம் எங்களுக்கு மாறுதலாய் நடக்கத்தக்கதாக. எங்கள் சிந்தை மாறாவிட்டால் நாங்கள் எவ்வளவோ கேட்டாலும் அந்த கிரியை நடக்காது. எங்களுக்குள் சிந்தை மாறும்போதுதான் தேவனை குறித்த அந்த காரியத்தில் ஆழமாய் புரிந்து கொள்வோம் என்றால் தான் இப்படியான காரியங்களை பெற்றுக்கொள்வோம். தாவீது அவன் சங்கீதத்தில் எழுதும்போது ஆண்டவரை குறித்து ஒரு குறைவும் சொல்லாதபடி அந்த சங்கீதத்தை எழுதி பாடியிருக்கிறான். நாம் எத்தனை தடவை ஆண்டவரை குறை சொல்லியிருப்போம், ஆண்டவரை சாட்டியிருப்போம். ஆனால் சங்கீதக்காரனோ சங்கீதத்தை எழுதும்போது தேவனை குறித்து சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் தேவனை புகழ்ந்து பாடினான். புகழ்ந்து பாடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சங்கீதம் பாடும்போது, ஆண்டவரை துதிக்கும் போது, அவரை புகழ்ந்து பாடும்போது நன்மைகளை பெறத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். உயர்ந்த நினைவுகளாய் இருக்க வேண்டும். தாவீதின் காரியத்தை பாருங்க. தாவீது ஆடு மேய்த்தவன் தான், ஆனால் தேவனோ அவனை உயர்த்தினார். தேவனிடத்தில் அவன் அபிஷேகம் பெற்றான். அந்த குடும்பமோ அவனை எண்ணாதபடி அற்பமாய் நினைத்து, தீர்க்கதரிசி சாமுவேல் வரும்போது அற்பமாய் நினைத்து அவனை ஆடு மேய்க்க விட்டு விட்டார்கள். ஆனால் அந்த ஆடு மேய்த்தவனை தான் இஸ்ரவேலின் ராஜாவாக ஆண்டவர் மாற்றி உயர்த்தினார் அல்லவா. ஆண்டவரை புகழ்ந்து ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருந்து காரியங்களை செய்யும் போது உங்கள் சகோதரர்கள், உங்கள் பெற்றோர்கள் அற்பமாய் எண்ணும் போது தேவனின் பார்வை உன்னின் மேல் விழுந்தால் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், உன்னை தூக்கி எடுப்பார், பலருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். தாவீதின் வாழ்க்கையை பாருங்கள். ஆண்டவர் எப்படி அவனை உயர்த்தினார், எப்படி யுத்தத்துக்கு பழக்கி எடுத்தார், எப்படி ராஜாவாக அவன் செயல்பட்டான். ஆண்டவருக்கு பல சங்கீதத்தினால் சங்கீத பாட்டை எழுதி ஆண்டவரை புகழ்ந்து பாடினான் என்பதை நாம் அறிந்து செயல்படுவோம் என்றால் தாவீதை உயர்த்தின தேவன் நம்மையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நீதிமொழிகள் 3வது அதிகாரம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில்
நம்பிக்கையாயிரு. உன் முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பும் போதுதான் காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நீ நடக்கும்போது இருக்கும்போது என்ன காரியங்கள் செய்யும் போது ஆண்டவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். பாதைகளை ஒழுங்குபடுத்துவார். பாதைகள் ஒழுங்காக இல்லாவிட்டால் நீ எந்த காரில் போனாலும் அது அசைவு உண்டாகும் தான். அந்த பாதை ஒழுங்காக இருக்கும்போது நீட்டாய் செய்து அவர்கள் செய்து வந்தால் நீ ஈஸியாய் அந்த காரியத்தை தேவனின் திட்டத்தை புரிந்து செயல்பட நீ ஈஸியாய் அந்த வழியிலே நடந்து செல்ல, பிரயாணம் பண்ணி செல்ல அந்த காரியம் உனக்கு வாய்க்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நன்மை செய்ய உன் வாழ்க்கையில் நினைத்திருக்கிறார். முதலாவது சமாதானத்தை அந்நினைவுகள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த காரியத்தை உயர்ந்த நினைவுகள் உன்னை கொண்டு உன் குடும்பத்தின் காரியங்களை உன் நினைவுகள் உயர்ந்த நினைவுகளை வைத்திருக்கிறார். மூன்றாவதாக நன்மை செய்கிற அந்த நினைவு உன் காரியத்திலே நன்மை செய்ய அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். நாலாவதாக எபேசியர் 2வது அதிகாரம். கடைசியாக எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஏனெனில் நற்கிரியை செய்கிறதற்கும் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கடைசியாக பாருங்க, நீ உருவாகும் முன்னமே அவர் உனக்கு ஆயத்தம் பண்ணி விட்டார். நீ எதற்காக உருவாக்கப்படுகிறாய் என்று அவர் முன்னமாகவே உன் காரியங்களை அவர் ஆயத்தம் பண்ணிவிட்டார். அப்படிப்பட்ட தேவன், நீ உருவாகும் முன்னமே அவர் உனக்கு என்ன தேவை என்று அறிந்து அதை அவர் உருவாக்கி விட்டார். அதை நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உன் கண்கள் துறக்கப்பட வேண்டும். அந்த நீ உருவாகும் முன்னமே அவர் உனக்கு ஆயத்தம் பண்ணின அந்த எண்ணத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நாம் புலம்பி தவித்து அந்த கேள்வி கேட்கிறதை விட்டுவிட்டு ஆண்டவர் என்ன காரியத்தை என்ன செய்ய உருவாக்கி வைத்திருக்கிறாரோ அதை நாம் அடைந்து செல்லத்தக்கதாக, அதை பரிபூரணமாய் பெறத்தக்கதாக நாம் செயல்பட வேண்டும். கூகுள் மேப்பை பாருங்க, ஒருவன் உருவாக்கி இருக்கிறான். இந்த கூகுள் மேப்பில் உருவாக்கி இருக்கிறான். நாங்கள் தேவையான காரியத்தை அடித்து, போஸ்ட் கோடை அடித்து, ஸ்ட்ரீட் நேமை அடித்து அங்கு செல்லத்தக்கதாக ஒருவன் உருவாக்கி வைத்திருக்கிறான். அதை நாம் பயன்படுத்துகிறது போலதான் உங்களுக்கு தேவையான காரியத்தை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். நாம் பயன்படுத்தத்தக்கதான புத்தி உள்ளவர்களாய் செயல்பட வேண்டும். அதுதான் தேவனின் நோக்கமாய் இருக்கிறது. பாருங்க, மனுஷரை உண்டாக்கின பின்பாடு ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8, 9, 10 வசனம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது, 9வது, 10வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. பாருங்க, தேவன் மனுஷனை உண்டாக்குகிறார். கிழக்கே ஏதோன்னு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அவனுக்கு தேவையான காரியத்தை அவர் முன்னமே ஆயத்தப்படுத்தி விட்டார். ஏதோ அவனுக்கு தேவையாய் இருக்கிறது, மனுஷனை உருவாக்கி அதிலே வைத்தார். அதே போலதான் நமக்கு தேவையான காரியத்தை ஆண்டவர் உருவாக்கி விட்டார். அதை நாம் பெற்றுக்கொள்கிற ஜனமாய் காணப்பட வேண்டும். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும்
புசிப்புக்கு நலமான சகல விருட்சங்களை உண்ணத்தக்கதாக, அதை புசிக்கத்தக்கதாக, அழகுக்கும் புசிப்புக்கும் நலமான சகல வித விருட்சங்களை தோட்டத்திலே நடுவிலே எல்லாத்தையும் ஆண்டவர் உருவாக்கி விட்டார். மனுஷனை அங்கு நிறுத்தி விட்டார். நீ எல்லாத்தையும் அனுபவிக்கத்தக்கதாக, அழகும் புசிப்பும் நலமான தேவன் உண்டாக்கின சகல காரியங்களையும் நீ உண்ணத்தக்கதாக, புசிக்கத்தக்கதாக ஆண்டவர் உருவாக்கி விட்டார். பாருங்க, அந்த காரியத்தில் நாம் தெளிந்தவர்களாக இருக்கணும். ஆண்டவர் உருவாக்கி விட்டார். அதை பிடித்து பறித்து புசிக்கத்தக்கதான பிள்ளைகளாய், தேவை அற்றதை புசிக்காதபடி தேவன் உனக்கு என்னத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறாரோ, உருவாக்கி இருக்கிறாரோ, அதை நீ புசிக்கத்தக்கதாக, அதை அனுபவிக்கத்தக்கதாக நீ உன் கண்கள் துறக்க வேண்டும். தேவனின் எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதோனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிட்டு. பாருங்க, தண்ணீர் அவசியம். தண்ணீரை உண்டாக்கி, நதியை உண்டாக்கி ஆண்டவர் அங்கு நிறுத்தி வைத்திருக்கிறார். பாருங்க, அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நீ உருவாகும் முன்பதாக உனக்காகவே உண்டாக்கிவிட்டார். உன் காரியங்களை அவர் அறிந்தபடியினால் அவர் உண்டாக்கின காரியத்தை நீ அறிய வேண்டும், புரிய வேண்டும். உன் கண்கள் துறக்கப்பட வேண்டும். ஆபிரகாமை பாருங்க, ஈசாக்கை தகன பலியாய் பலியிடு என்று சொல்லும்போது ஆபிரகாம் கீழ்ப்படிந்து ஆண்டவர் காண்பிக்கிற அந்த மலைக்கு அவன் போகிறான். பாருங்க, அவன் கீழ்ப்படிந்து ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் செயல்படும் தக்கதாக அவன் போகிறான். பலியிட ஆயத்தமாய் இருக்கும் போது தேவ தூதன் வந்து பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று தடுத்து நிறுத்துகிறான். பாருங்க, பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க. அவன் கீழ்ப்படிந்து ஆண்டவர் செய்ய அந்த மலை காண்பிக்கிற அந்த இடத்துக்கு போய் எல்லா விறகுகளை அடுக்கி ஈசாக்கை பலியிட ஆயத்தம் பண்ணி ஆண்டவரின் காரியத்துக்கு செய்யும் போது ஆண்டவரின் அங்கு வருகிறது. பாருங்க, ஈசாக்குக்கு பதிலாக ஆண்டவர் ஒரு காடையை தகன பலியாக கொடுக்கத்தக்கதாக அங்கு முன்பதாக ஆயத்தம் பண்ணி விட்டார். நீ ஆண்டவரின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நீ நாடும் போதுதான் ஆண்டவர் உனக்கு முன்பாக உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருப்ப அந்த காரியத்தை உன் கண்கள் காண ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிற காரியத்தை கண்களை ஏறெடுக்கும் பார்க்கும்போது பாருங்க, ஆதியாகமம் 22வது அதிகாரம், ஆதியாகமம் 22வது அதிகாரம் 13-14 பாருங்க. 12-13. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்குத்தான் இப்படியான காரியங்களை கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். பாருங்க, அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். பாருங்க, அப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்ட தேவன் நம் தேவனாய் இருக்கிறார். அவரின் எண்ணங்களை புரியத்தக்கதான பிள்ளைகளாய் மாற வேண்டும். தேவனின் எண்ணங்களை நாம் புரிந்தோம் என்றால் நாம் அதன் காரியங்கள் ஒரு சமாதானம் நமக்குள்ளே ஆளுகை செய்யும். உயர்ந்த நினைவுகள், உயர்ந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை புரிந்து உயர்ந்த இடத்திலே நாம் நிற்போம். நன்மைகள், அவர் நன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே செய்து கொண்டிருப்பார். எங்களை உயர்ந்த நன்மைகளை பெறத்தக்கதாக ஆண்டவர்
வைத்திருப்பார். நாங்கள் உருவாகும் முன்னமே அவர் உனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தேவை என்று ஆயத்தம் பண்ணிவிட்டார். அதை நாம் திறந்த ஆவிக்குரிய கண்கள், நம் கண்கள் திறக்கும் போது பாருங்க, ஏசாயா எல்லாம் தீர்க்க தரிசனம் 5வது அதிகாரம் மட்டும் தீர்க்க தரிசனத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் காரியத்தை இப்படி அப்படி என்று சொன்னான். ஆனால் 6வது அதிகாரத்தில் உசியா ராஜா மரணம் அடையும் போதுதான், உன் சுயம் சாகும் போதுதான், உன் எண்ணங்கள் உன்னில் வைத்திருக்கிற அந்த நான் என்ற எண்ணங்கள் மறைக்கும் போதுதான் உன் கண்கள் துறக்கப்படும். சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவரை காணத்தக்கதாக உன் கண்கள் துறக்கப்படும். தேவனின் திட்டம் புரிந்து கொள்ளப்படும். தேவனின் வசனங்கள் உனக்கு கேட்கப்படும், புரியப்படும். அப்போ ஞானம் உள்ளவனாய், ஆசீர்வாதம் உள்ளவனாய், அறிவுள்ளவனாய் மாறத்தக்கதாக ஆண்டவர் மாற்றுவார். 2024 எப்படி நாம் கடந்து போனோம் என்று உங்களை பற்றித்தான் தெரியும். உங்கள் காரியங்களை நீங்கள் புரிந்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். ஆனால் 2025 எப்படி ஆண்டவர் எண்ணங்களை புரிந்து நாம் கடந்து செல்ல தக்கதாக எங்கள் கண்கள் துறக்கப்பட வேண்டும். 25 ஆண்டவர் வைத்த எண்ணங்களை புரிந்து செயல்படுவோம் என்றால் இந்த 4 காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். சமாதானம், உயர்ந்த நினைவுகள், எண்ணங்கள், ஆண்டவர் நன்மை செய்கிற காரியங்கள், ஆண்டவர் உருவாக்கின உனக்காகவே உருவாக்கின காரியத்தை நீ புரிந்து கொள்ளத்தக்கதாக, அதை எடுத்து காரியங்களை செய்யத்தக்கதாக நீ மாறத்தக்கதாக ஆண்டவர் மாற்றுவார். அதை சுதந்தரித்துக் கொள்வாய். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளத்தக்கதாக எவ்வளவு வருஷங்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு யுத்தங்களை மேற்கொண்டு பலர் அதை சுதந்தரித்துக் கொள்ளத்தக்கதாக போகவில்லை. அவர்களின் சந்ததி சுதந்தரித்துக் கொள்ளத்தக்கதாக நடத்தப்பட்டார்கள். அதே போலதான் ஆண்டவர் உருவாக்கின காரியம், உனக்காக வைத்த அந்த நினைவுகளை நீ புரிந்து அந்த நோக்கத்தின்படி அதன் இலக்கை நோக்கி ஓடும்போது அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். யாவரும் எழுந்த வண்ணமாக தேவனின் எண்ணங்கள், எங்களை குறித்த எண்ணங்களை, தேவ வார்த்தைகளை, தேவ காரியங்களை நாம் புரிந்து செயல்படுவோம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் 25 எங்களை உயர்ந்த இடத்துல நன்மையான காரியங்களை பெறத்தக்கதாக ஆண்டவர் மாற்றுவார். மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நாம் ஆயத்தப்பட வேண்டும். நாம் இருந்த பிரகாரமாய் இருக்காதபடி ஒரு மாறுதலை ஆண்டவர் கட்டளையிட வேண்டும். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரின் எண்ணங்களை நீங்க புரிந்து கொள்ளத்தக்கதாக நாங்கள் மாற வேண்டும். தகப்பனே, இந்த வேத வசனத்தின் பிரகாரம், இந்த நாளில் பேசப்பட்ட பிரகாரம் கர்த்தாவே, ஆண்டவரே உம் எண்ணங்களை புரியத்தக்கதாக, ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்ன வைத்திருக்கிறீர், எனக்கு என்ன வைத்திருக்கிறீர், குடும்பத்தை குறித்து என்ன திட்டத்தை எண்ணத்தை வைத்திருக்கிறீர் என்று புரிந்து கொள்ளுகிற அந்த கண்கள் திறக்கப்படத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே. அதற்கு எதிராய் எழும்புகிற சத்துருவின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிசாசின் திட்டங்கள், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்காமல் வேறொன்றுக்கும் வரான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவனோ பரிபூரண ஜீவத்தை தரத்தக்கதாக, பரிபூரண காரியங்களை பெறத்தக்கதாக தேவன் எங்களுக்காகவே வந்தார். அந்த சிலுவையிலே எங்களுக்காக மரிக்கப்பட்டார். ஆனால் 3ஆம் நாள் ஆண்டவர் உயிரோடு எழும்பினார். எனக்காக தேவன் எங்களுக்காகவே காரியங்களை செய்து முடித்தாரே. இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் மேல
மேல் தேவ வல்லமை இறங்குவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். தேவ சித்தம் நடக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. குடும்பங்களின் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தேவன் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நினைவுகளை அறிந்து கொள்ளத்தக்கதாக, மேலான நினைவுகளை அறிந்து கொள்ளத்தக்கதாக, நன்மையான நினைவுகளை அறிந்து கொள்ளத்தக்கதாக, சமாதானத்தின் நினைவுகளை அறிந்து கொள்ளத்தக்கதாக, ஆண்டவரே நீர் உருவாக்கின அந்த நினைவுகளை, அந்த காரியங்களை பெறத்தக்கதான நினைவுகளாக மாறத்தக்கதாக, சிந்தைகள் மாறத்தக்கதாக, செயல்பாடுகள் மாறத்தக்கதாக கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்வதாக, தேவ ஆவியானவர் முற்றிலும் ஆளுகை செய்யத்தக்கதாக, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. இந்த நாளில் பாடின பாடல் மூலமாக இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும், எவ்வேளையிலும் களி கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசுவின் பிள்ளைகள். இந்த பாடலை, இந்த வரிகளை பாடுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். எப்பொழுதும் அவர்களின் குடும்பத்தில மகிழ்ச்சி, பிள்ளைகள் மத்தியில மகிழ்ச்சி, தேவனின் மகிழ்ச்சி பொங்கி பொங்கி வரட்டும் ஆண்டவர். 2025 ஆண்டவர் இந்த நாளில் அது தொடங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த திருடுகிற கிரியைகள் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத கிரிகைகள், சத்துருவின் திட்டங்கள் அழிக்கப்படத்தக்கதால் இயேசுவின் நாமத்தினால் பரிஅடித்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஆளுகை செய்யும், வழி நடத்தும்படியால் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆசீர்வாதத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் இருப்பதுதான் தேவனின் எண்ணமாக இருக்கிறது. இந்த எண்ணத்தை, அந்த ஆசீர்வாதத்தை திருடுகிற கிரிகைகள் அழிக்கப்படத்தக்கதாக நான் ஜெபிக்கிறேன்.
ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில 2025 இருந்து அவர்கள் உண்மையே பற்றி கொள்ள கிருபை செய்யும். ஆண்டவரே, உண்மையே பற்றி கிருபை செய்யும். குடும்பத்தில பெரிய காரியங்களை கற்று செய்வார். சபையில ஆண்டவர் பெரிய திட்டங்களை ஆண்டவர் செய்வார். அதை தடை செய்ய எந்த மனிதனாலும் எந்த வல்லமையினாலும் அது முடியாது. ஒவ்வொரு நபரை குறித்தும் ஆண்டவர் வைத்திருக்கிற எண்ணங்கள் பெரிதாயிருக்கிறது. அது சமாதானத்துக்கு ஏற்றதாயிருக்கிறது, சந்தோஷத்துக்கு ஏற்றதாயிருக்கிறது, அது உயர்ந்ததாயிருக்கிறது. பிள்ளைகளை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டத்தை அதைவிட தேவன் வைத்திருக்கிற திட்டம் பயங்கரமாயிருக்கிறது. அதை நீங்கள் புரியும் காலம் வரும். இந்த காலம் வரும்போது நீங்கள் நினைக்கிறதெல்லாம் ஒரு வித்தியாசமான நினைவுகளும் செயல்பாடுகளுமாயிருக்கும். ஆண்டவர் செய்ய போற காரியங்களை நீங்கள் நின்று கொண்டே அதை பார்க்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவர் இவ்வளவு நேரம் எங்களை நடத்தினீங்க, கண்மணி போல எங்களை காத்தீங்க, வழி நடத்தினீங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்க கூட இருந்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வார்த்தையின் ஊடாக நீங்க பேசி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, 31ஆம் தேதி நாங்கள் உம்மை ஆண்டவரை பார்க்க அந்த உம் பிரசன்னத்திலே 2025 காலடி வைக்க நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். கர்த்தாவே, இடத்தை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, திட்டங்கள் நிறைவேறத்தக்கதாக, தேவ பிரசன்னம் மகிமையாய் இறங்கி வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க தான் பேச வேண்டும். அந்த கூட்டத்தில் ஒரு ஆசீர்வாத மழை ஊற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு தடையும் ஆண்டவரே, ஒவ்வொரு காரியங்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இருக்கிறவர்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு காரியம் வராத தடைகள் எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்க பார்த்து அவர்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போக்குவரத்தில் கூட இருங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நாட்களை கழிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரின் பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, பெரிய காரியங்களை நீங்கள் எதிர்பார்க்கும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக எங்களை மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீ பெரிய காரியங்களை செய்வீராக. தேவ சித்தம் மாத்திரம் நடக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். 31ஆம் தேதி 10 மணிக்கு நாங்கள் இந்த இடத்துல நிற்போம். இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரம், ரட்சிக்கப்படாதவர்கள் அல்ல. நாங்கள் ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், தேவ வார்த்தைகளை கேட்கணும். நாங்கள் தேவ பிரசன்னத்தில் நிறைந்து 2025 கடந்து போகிறது தான் முக்கியமாக இருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்களை பெற்று தேவன் வல்லமையோடு 2025 காலடி வைக்கும்போது ஆண்டவர் மற்ற காரியங்களை பார்த்து கொள்வார். அப்படி காரியங்களை ஆண்டவர் நடத்துவார் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. ஆனால் தேவனின் பிரசன்னம் முக்கியம். யாரு வர்றாங்களோ வரலையோ, ஆனால் தெய்வ பிரசன்னத்தில் நாம் நின்று நாங்கள் கடந்து போவோம் என்றால் யோர்தானை கடக்கத்தக்கதான வல்லமைகளை ஆண்டவர் தருவார். பிரச்சனை வராதென்று நான் சொல்லல, பிரச்சனை வரும். அதை தாண்டி போகத்தக்கதான அந்த பிரசன்னம் நம்மை தூக்கி நடத்தி செல்லும். அதான் முக்கியமாக இருக்கிறது. அங்கே தூங்குகிறவர்களாய் அல்ல, விழித்திருந்து தேவ சமூகத்தில் நின்று ஜெபித்து அந்த நாள் புது ஆண்டுக்குள் புது நாளுக்குள் கடந்து போவோம். எல்லாரும் ஆயத்தப்பட்டு வாங்க. சிறு கூட்டமாக இருந்தா என்ன, எத்தனை பேர் இருந்தா என்ன, ஆண்டவரும் பிரசன்னம் மாறாததாக இருக்கிறது. தேவன் மாறாதவர். காலங்கள் மாறும், ஆனால் தேவன் மாறாதவராய் இருக்கிறார். அவரை பற்றி பிடிங்க. காரியங்கள் மாறுதலாய் மாறத்தக்கதாக ஆண்டவர் மாற்றுவார். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவர்களை